முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ரோவியா. நான் ஒரு வேற்றுகிரகவாசி. நான் இந்த பூமிக்கு சுற்றுலா வந்துள்ளேன். எனக்கு வயது 450. எங்கள் கிரகத்தில் நேரம் மிகவும் மெதுவாக செல்லும். அதனால்தான் எங்களால் பல நூறாண்டுகள் வாழ முடிகிறது. தமிழ் தான் எங்களின் பிரபஞ்ச மொழி கூட. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என் மாமா இந்த பூமிக்கு சுற்றுப்பயணம் வந்ததாகவும் திருக்குறள் என்ற நூலை எங்கள் கிரகத்துக்கு கொண்டு வந்ததாகவும் ஒரு கூற்று உண்டு. அது மட்டும் இல்ல, என் பாட்டி 11 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியை சுற்றி பார்த்ததாகவும் ஆத்திச்சூடி என்னும் அருள் பெட்டகத்தை எங்கள் கிரகத்துக்கு வாங்கி வந்ததாகவும் ஒரு பேச்சு உண்டு. ஆமா, நான் ஏன் இங்க வந்தேன் தெரியுமா? எங்கள் தமிழ் பள்ளியில் ஒரு பாடத்திட்டத்திற்காக என் குடும்பம் என்ற தலைப்பில் நான் ஆராய்ச்சி செய்யும் போது உலக பொதுமறை இல்லை பிரபஞ்ச பொதுமறையான திருக்குறள் மற்றும் அறிவு களஞ்சியமான ஆத்திச்சூடி போன்ற நூல்களை படைத்த இந்த பூமியை பற்றி அறிந்து கொண்டேன். அதனால்தான் இங்கு சுற்றுலா வந்துள்ளேன். எனக்கு ஏன் தும்பல் வந்து கொண்டே இருக்கிறது? உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நான் தும்மினால் காலம் நின்றுவிடும். நான் கை தட்டினால் தான் காலம் திருப்பி எங்கும். அச்சோ, நான் தும்மியதால் இவர்கள் உறைந்து நிற்கிறார்கள். இவர்களை திரும்ப என்ன செய்ய வேண்டும்? வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா. என்னோட உற்சாகமான ஆடலும் பாடலும் அருமை அருமை, மிக அருமை. ஆனாலும் இந்த வரவு செலவு பிரச்சனை எந்த லோகத்திலும் தீராது போல இருக்கிறது. சரி சரி, முதலில் இவர்களை திரும்ப என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுதுதான் இவர்களுடன் உரையாட முடியும். நண்பர்களே, யார் நீங்கள்? ஆமா, நீங்க யாரு? அது முதல்ல சொல்லுங்க. என் பேர் ரோவியா. எனக்கு வயது 450. நான் வேணுலகு என்ற கிரகத்தில் இருந்து வருகிறேன். நேத்துக்கு 450 வயசா? கிரகமா? என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. ஆமா, நான் இன்று சுற்றுலா வந்திருக்கிறேன். இது எந்த வருடம் என்று சொல்ல முடியுமா? இது 1967. இது கூட தெரியாதா? 1967 தான். ஆனால் எங்கள் கிரகத்தில் எப்பொழுது வருடம் 3000.
இப்படி நான் அணிந்துள்ள உடையை பார்த்து பயந்து ஓடுகிறார்களோ? சரி சரி, வேற உடையை மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான். ரொம்ப பழைய காலத்துக்கு வந்துவிட்டோம் போல தெரிகிறது. இன்னும் கொஞ்சம் பிற்காலத்துக்கு செல்வோம். இது வருடம் 2026. மிக சிறப்பான இசை, நவீன சொற்கள் கலந்த பாடல், அற்புதமான நடனம். குழந்தைகள் நன்றாக ரப்பர் மாதிரி வளைந்து நனைந்து ஆடுகிறார்கள். இவர்களுக்கு உடலில் எழும் வேயில் கிடையாது என்று என்ன தோன்றுகிறது. இவர்கள் மீண்டும் உறைந்து நிற்கிறார்களே, மறுபடியும் கேட்டுட்ட வேண்டியதுதான். ஐயோ, என்ன என் கேட்கை காலத்தை காணவே. நான் எப்படியேனோ ஊருக்கு திரும்பி செல்வேன். சரி, நீ யாரு? மறுபடியும் அறிமுகம் செய்ய வேண்டுமா? என் பேர் ஓவியா. நான் ஒரு சுற்றுலா பயணி. ஓ, டூரிஸ்டா நீங்க? கலிபோர்னியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, இந்த ஊர் மிகவும் அழகாக இருக்கிறது. குன்றுகள், பழச்சோலைகள், கால்நடைகள், வேற்ற நிலங்கள், மிக மிக மனதுக்கு இதமாக இருக்கிறது. ஆமா, நீங்க ஏன் தமிழ்ல ஒரு மாதிரியா பேசுறீங்க? அது ஒரு பெரிய கதை. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி தமிழை இவ்வளவு அழகாக பேசுகிறீர்கள்? ஓ, அதுவா? நாங்க பிரெஞ்சு தமிழ் பள்ளியில படிக்கிறோம். நாங்க எங்க பள்ளியில தமிழ் நல்லா கத்துக்கிறோம். அதனாலதான் தமிழ் நல்லா பேசுவோம். இந்த தும்பல் ஏன் அடிக்கடி வருகிறது என்று தெரியலையே. மீண்டும் கேட்டதினால்தான் இவர்களுடன் பேச முடியும். நண்பர்களே, எனக்கு ஏன் அடிக்கடி தும்பல் வந்து கொண்டே இருக்கிறது? என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா? கலிபோர்னியா வந்துட்டு, ரெட்வுட் வந்துட்டு, அதுவும் ஸ்ப்ரிங் சீசன் வந்துட்டு, தும்மல் வரலனா எப்படி? ப்ரோ, இது போலன் சீசன், அப்படிதான் இருக்கும். அதனால்தான் எங்கள் ஊரில் மகரந்தம் இல்லாத பூக்கள் பூக்கின்றனவோ? அது என்ன மரகரம் இல்லாத பூக்கள்? மரகதம் இல்லை நண்பரே, மகரந்தம். அது ஒரு பெரிய கதை. சொல்ல ஆரம்பித்தால் ரொம்ப நேரமாகும். சரி சரி, இதோ இங்க எங்க பெற்றோர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் தமிழ் பள்ளி ஆண்டு விழாக்கு ஆட வந்திருக்கிறோம்.
எங்க கூட ஒரு டான்ஸ் போட்டுட்டு உங்க ஊருக்கு போங்க. சரி நண்பர்களே, சீக்கிரமா ஆட்டத்தை போட்டுவிட்டு இங்கிருந்து கிளம்பி விடுகிறேன். உங்களுடன் சேர்ந்து நடனம் ஆடியதால் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் இவர்கள் மீண்டும் அறிந்திருக்கிறார்களே. பெரியோர்களே, தாய்மார்களே, தும்மி தும்மி என் மூக்கு வீங்கி விட்டது. தட்டி தட்டி கைகள் சோர்ந்து விட்டன. நீங்களே இவர்களை அன்பு செய்யுங்கள், நான் வருகிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம். ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ். ப்ளீஸ் ஜென்சி சத்யா, வாங்க. ஒரு வித்தியாசமான கான்செப்ட் சொல்லும் போதே எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இவ்வளோ நேரம் அது அழகா பண்ணாங்க. பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஒரு சாதாரண நடனம் மட்டும் இல்லாம ஒரு வித்தியாசமான கான்செப்டோட வந்து கலக்கிட்டீங்க. தேங்க்யூ 5th graders.